திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 406. திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 23. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் சிவபுராணம் பாடியருளி அற்புதப்பத்து பாடியருளினார். பின்னர் அதிசயம் கண்டாம் என்ற அதிசயப்பத்து என்ற திருப்பதிகம் பாடி அருளுகின்றார். தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்ற அதிசயப்பத்து பாடி அருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். அதிசயப்பத்து என்பது அதிசயம் பத்து என்று இரண்டு சொற்களால் ஆகி அவை இரண்டும் சேர்ந்து அதிசயப்பத்து என்று ஆகின்றது. அதிசயம் என்பது முன்பு அனுபவியாத ஒன்றை அனுபவித்தலால் உண்டாகின்ற வியப்பு. அதாவது எம்பிரான் திரு வாதவூர் அடிகள் பெருமான் தாம் திருப்பெருந்துறையில் இறைவனால் ஆட்கொள்ளப் பெற்றபின் முற்றிலும் மல இருள் நீங்க பெற்றதனால் அடைந்த அருள் ஒளி விளக்கத்தால் ஆகிய பேரின்பத்தை அனுபவித்து அறிந்து அந்த அனுபவத்தை தமக்கு இந்த மண்ணுலக வாழ்வில் இருந்த பழைய நிலையோடு ஒப்பிட்டு பார்த்து வியப்பு அடைவதாக அதிசயப்பத்து என்கின்ற இந்த திருவாசகத்தை எம்பிரான் திரு வாதவூர் அடிகள் பெருமான் பாடி அருளுகின்றார். அதிசயப்பத்து என்பது அடிகள் பெருமான் இவ்வாறு வியப்படைந்து இறைவனுடைய அருளின் மிகுதியை கூறுகின்ற 10 பாட்டுகள் அடங்கியதோர் பதிகமாக பாடி அருளினார். எனவே அதிசயம் என்பது முன்பு அனுபவிக்கப்படாத ஒன்றை அனுபவிக்கும் போது ஏற்படுகின்ற வியப்பு. அதிசயம் என்பது உள்ள பொருள் ஒரு இடத்தில் மிகுதியாக காணப்படுதல் என்றும் அர்த்தம். இறைவனிடம் இயல்பாகவே அருள் உண்டு. அந்த அருள் பக்குவ ஆன்மாக்களின் ஆன்ம முன்னேற்றத்துக்காக காட்டப்படுவது. அப்படிப்பட்ட இறைவனாரின் திருவருள் என்பது சிவபெருமான் மேல் கொண்ட அடிமைத்திறம், சிவத்தின் மேல் கொண்ட பேரன்பு, முக்தி ஒன்றையே விரும்பி செய்கின்ற தவம், அடியார் கூட்டம், இவைகளால் கொடுக்கப்படுவது இறைவனாரது அருள். அப்படிப்பட்ட திருவருளை உலகியலிலே ஈடுபட்டு மகளிர் இன்பத்தில் திளைக்கும் என்மாட்டும் காட்டப்பட்டு என்னை அடிமையாக கொண்டு மீண்டும் நான் மலப்பிணிப்பில் சேராவண்ணம் என்னை அடியார் கூட்டத்தில் சேர்த்தது இறைவனாரின் திருவருள். இது பெருமானின் பேர் அருளின் பெருக்கு மிகுதியாக இருப்பதை காட்டுகின்றது. எனவே இது அதிசயம் என்ற வகையில் இந்த அதிசயப்பத்து பாடி அருளப்பட்டது எம்பிரான் திரு வாதவூர் அடிகள் பெருமானால். குலம் பலம் பாவரு குண்டர் முன்னே நமக்குண்டு கொலோ அம்பலம் பாவரு தன் புனல் ஆரூர் அவிர்சடையான் சிலம்பலம்பாவரு சேவடியான் திருமூலட்டானம் புலம்பலம்பாவரு தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே என்ற எம்பிரான் திருநாவுக்கரசு சுவாமிகளின் திருமுறை அமுதவாக்கு இந்த நிலையை நமக்கு நன்கு விளக்குவதாகும். இத்திருவாசக திருப்பதிகமான அதிசயப்பத்து என்பதின் கருத்து முக்தி இலக்கணம் ஆகும். திருவாசகத்தின் அதிசயப்பத்துக்கு அமைந்த அகத்தியர் அனுபவச் சூத்திரம் அடியரில் கூட்டும் அதிசயப்பத்து முடிவிலா முக்தி இலக்கணம் என்று அமைகின்றது. முக்தி இலக்கணம் என்பது முக்தியாகிய வீடு அடைவதற்கு ஏதுவாக இருக்கின்ற வழி என்று பொருள். அது என்ன வழி என்றால், மும்மலப் பிணிப்பு முற்றிலும் நீங்கி அருள் ஒளி விளங்கப் பெற்று வீட்டு இன்பம் அடைகின்ற ஒருவர் முன்பு அங்கனம் பேரின்ப அனுபவம் பெற்ற அடியார் கூட்டத்தோடு கூடி மகிழ்ந்து இருப்பது ஆகும். அதிசயப்பத்து என்பதை பற்றி திருவாசகத்தின் உண்மையாகிய பழைய திருப்பெருந்துறை புராணம் கூறுகின்றது. வெறுவி மலத்தினை சீலத்தொன்றாகும் அடியார் குழாத்துடனே கூட்டும் பரமர் அருட்பெருமை மிகுதியை புகழ்ந்து பாடல் அதிசயப்பத்தாமே என்பது ஸ்ரீமத் சுந்தரலிங்க முனிவர் அருளிய பழைய திருப்பெருந்துறை புராண அதிசயப்பத்து பற்றி போற்றி அருளுகின்ற பகுதி. இது அதிசய அன்பால் இறங்கி சிவானந்த சிவானுபவம், அது ஸ்வானுபூதிகமாக கைவரப்பெற்ற நிலை. அதிசய திருப்பா இது ஆசிரிய விருத்தமாக அருளப்பட்டது. ஆன்மாக்கள் தங்கள் அறிவிலே சேமித்து வைத்து பேணத்தக்க பொருள் சிவம். அப்பொருளை திருவைந்தெழுத்து சொல்லி போற்றி பாதுகாக்க வேண்டும். வைத்த பொருள் நமக்காம் என்றெண்ணி மனத்தடைத்து சித்தம் ஒருக்கி சிவாய நம என்றிருக்கினல்லால் என்பது திருவாக்கு.
அத்தன் அருள் பெறுவது அரிது. ஆயினும் இறைவனுக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அப்பெருமான் பாதி மாதொடும் கூடிய அருட்சக்தியில் பிரியாத அண்ணல் அவர். எனவே அவர் வந்து ஆட்கொள்வார். சிவபெருமான் அடியாருக்கு எளியர். எனவே தாம் செய்ய வேண்டிய பணிகள் செய்யாது இருந்தும் தம்மை ஆட்கொண்டது ஒரு பெரும் வியப்பாகும் என்று இத்திருப்பதிகத்திலே கூறி இறைவனது கருணை பெருக்கினை வியக்கின்றார் எம்பிரான் திருவாதவூரடிகள் பெருமான். திருவாசக அமைப்பும் அழகும் என்ற ஒரு கட்டுரையிலே இது பற்றி காணப்படுகின்றது. அதிசயப்பத்திலே பயின்று வரும் சொற்றொடர்கள் தன்னொடு நிலாவகை என்பதும் நுண்ணிய நொடியன என்பதும் நுகம் இன்றி விழாக்கைத்து என்பதும் சோதி ஆக்கி என்பதுமாகிய இந்த தொடர்களிலே இருக்கின்ற தத்துவ கருத்துக்கள் எல்லாம் விளங்க வேண்டும் என்றால் ஒரு ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரிய சுவாமிகளோ ஒரு தாயுமான சுவாமிகளோ அல்லது ஒரு ஸ்ரீமத் சிவஞான முனிவரோ வர வேண்டும். ஸ்ரீமத் உமாபதி சிவாச்சாரியார் ஒள்ளொளி மலர்த்தாள் உள்ளம் நிறுவி ஸ்ரீமத் மாதவ சிவஞான முனிவரின் திருவடிகள் சென்னி மேற்கொண்டு அவர்களது தியானமரா உணர்வு தந்த ஞான பிச்சையினால் இச்சொற்றொடர்களின் தத்துவ பொருளை ஓரளவு உரை செய்ய முடியும் என்றால் அப்படிப்பட்ட அரிய திருப்பதிகமாக அதிசயப்பத்து திருப்பதிகம் அமைகின்றது. இனி எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் அதிசயப்பத்து. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். வைப்பு மாடு என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே. வைப்பு மாடி என்றும் மாணிக்கத்து ஒளி என்றும் மனத்திடை உருகாதே. செப்பு நேர் முளை மடவரளியர் தங்கள் திறத்திடை நைவேணி. ஒப்பிலாதன உவமணில் இறந்தன ஒள்மலர் திருப்பாதத்து அப்பன் ஒள்மலர் திருப்பாதத்து அப்பன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் அதிசயம் கண்டாமே. நீதியாவன யாவையும் நினைக்கிலேன் நினைப்பவரோடும் கூடேன். ஏதமே பிறந்து இறந்து உழல்வேன் தனை என் அடியான் என்று பாதிமாதுடன் கூடிய பரம்பரன் பாதிமாதுடன் கூடிய பரம்பரன் நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆதி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே. முன்னை என்னுடை வல்வினை போயிட முக்கண்ணது உடை எந்தை
முக்கண் அது உடை எந்தை தன்னை யாவரும் அறிவதற்கு அரியவன் எளியவன் அடியார்க்கு அறிவதற்கு அரியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி வைத்தான் பொன்னை வென்றதோர் புரிசடை முடிதனில் இளமதி வைத்த அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே பித்தன் என்று என்னை உலகவர் பகர்வது ஓர் காரணம் இது கேளே ஒத்து சென்று தன் திருவருள் கூடிடும் உபாயம் அது அறியாமே செத்துப்போய் அரு நரகிடை வீழ்வதற்கு ஒருப்படுகின்றேனை அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே பரவுவார் அவர் பாடு சென்று அணைகிலேன் பல்மலர் பறித்து ஏத்தேன் குறவுவார் குழலார் திறத்தே நின்று குடிக்கடுகின்றேனை இரவு நின்று எரியாடிய எம் இறை எரிசடை மிளிர்கின்ற அரவன் எரிசடை மிளிர்கின்ற அரவன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் எண்ணிலேன் திருநாமம் அஞ்செழுத்தும் என் ஏழமை அதனாலே நன்னிலேன் கலை ஞானிகள் தம்மோடும் நல்வினை நயவாதே நல்வினை நயவாதே மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு ஒருப்படுகின்றேனை அண்ணல் அண்ணல் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய தன் அடியரில் கூட்டிய அதிசயம் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே பொத்தை ஊன் சுவர் பொழு பொதிந்து பொத்தை ஊன் சுவர் பொழு பொதிந்து உளுத்து அசும்பு ஒழுகிய பொய்க்கூரை இத்தை மெய்யெனக் கருதி நின்று இடர்க்கடல் சுழித்தலை படுவேனை இடர்க்கடல் சுழித்தலை படுவேனை முத்து மாமணி மாணிக்கம் வைரத்த பவளத்தின் முழுசோதி முத்து மாமணி மாணிக்கம் வைரத்த பவளத்தின் முழுசோதி அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே நீக்கி முன்யனை தன்னொடு நிலாவகை குரம்பையில் புகப்பெய்து நோக்கி நுண்ணிய நொடியென சொல் செய்து நுகமின்றி விழாக்கைத்து
தூக்கி முன் செய்த பொய்யற துகள் அறுத்து எழுதரு சுடர் சோதி ஆக்கி ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே. உற்ற ஆக்கையின் உருபொருள் நறுமலர் எழுதரு நாற்றம் போல் பற்றலாவதோர் நிலையிலா பரம்பொருள் அப்பொருள் பாராதே. பெற்றவா பெற்ற பயன் அது நுகர்ந்திடும் பித்தர் சொல் தெளியாமே. அத்தன் ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே. இருள் திணிந்து எழுந்திட்டது ஓர் வல்வினை சிறுகுடில் இது இத்தை பொருள் எனக் கழித்து அரு நரகத்திடை விழ புகுகின்றேனை. தெருளும் மும்மதில் நொடிவரை இடதர சினம் பதத்தோடு செம்தீ அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கிய அருளும் மெய்நெறி பொய்நெறி நீக்கிய அதிசயம் அதிசயம் கண்டாமே அதிசயம் கண்டாமே. திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம். அதிசயப்பத்து திருப்பாடல்களின் சுருக்கமான பொருளை தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.